அத்தியாயம் 72 மீண்டும் பழைய நிலை. அவனைப் பார்த்து மித்ரா சிரித்துவிட்டு, பின்னர் விளையாட்டுத்தனமான தொனியில், நீ என்ன சொல்ற? இந்த வீட்டுல நான் மட்டும் கெட்டவனா நடிக்கலையா? நீ செஞ்சதெல்லாம் எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு வேலைக்குப் போயிட்டு வீட்டுக்குக் கூட வராம இருந்ததே, ஏன்னா நீயே அதைச் செய்யத் தாங்கிக்க முடியல என்றான். நாதன் வெட்கத்துடன் சிரித்தான். தன் செயல்களைப் பற்றி வெட்கப்பட்டான் என்பது தெளிவாகத் தெரிந்தது. பின்னர் அவர் தீவிரமாகப் பேசினார். சரி, யார் தங்கள் சொந்த மகனுக்கு அதைச் செய்ய முடியும்? இதைச் சொன்ன பிறகு அவர் தனது மனைவியின் பக்கம் திரும்பி மென்மையான பார்வையுடன் அவளைப் பார்த்து, ஆனால் உனக்கு இது கடினமாக இருந்தது. இவ்வளவு நேரமும் அவனுக்கு ஒரு கெட்ட தாயைப் போல நடந்து கொள்ள வேண்டியிருந்தது என்றார். அவரது வார்த்தைகளைக் கேட்டதும் மித்ராவின் முகபாவனை சிறிது நேரம் உறைந்து போனது. மிக விரைவில் அவள் உடனடியாக உணர்ச்சிகளால் ஆட்கொள்ளப்பட்டாள். அவள் மீண்டும் ஒருமுறை கண்ணீர் விட ஆரம்பித்தாள். முன்பு போல் இல்லாமல், தன் கண்ணீரை அடக்க முடியாமல். தன் மனைவி அருகில் அழுவதைப் பார்த்ததும் நாதனும் உணர்ச்சிகளால் மூழ்கினான். இருப்பினும் அவன் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்திக் கொண்டு தன் மனைவியின் முதுகில் தட்டிக் கொடுத்து அவளை மெதுவாகத் தன் கைகளில் அணைத்தான். அறையில் ஒளிரும் வெளிச்சத்தின் கீழ் தம்பதியினர் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டு ஒரு சோபாவில் அமர்ந்தனர். அந்தப் பெண் உருக்கமாக அழுது கொண்டிருந்தாள். அவளை அமைதிப்படுத்த அவள் முதுகில் மெதுவாகத் தடவியபடி அந்த மனிதன் அவளைப் பிடித்துக் கொண்டான். அவர்கள் நீண்ட நேரம் அந்த நிலையில் இருந்தார்கள். அவர்களின் மகள் கீழே வந்தபோதுதான் அவர்கள் தங்கள் ஆடைகளை சரிசெய்து ஒரு அன்பான புன்னகையை வெளிப்படுத்தினர். அம்மா, அப்பா, அண்ணன் எங்கே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் பேசுறது கேட்ட மாதிரி நினைச்சேன், லிடியா தன் பெற்றோரிடம் கேட்டாள். லிடியா, உன் அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தான்னு உனக்கு ஏன் தெரியும்? இவ்வளவு நேரமும் நீ உன் ரூம்ல இருந்திருக்கலையா? மித்ரா சிரித்துக் கொண்டே சற்று கரகரப்பான குரலில் அவளிடம் சொன்னாள். அப்போ நீ இல்லையே, மறந்துடு. உன் அண்ணன் குளிக்க மாடிக்குப் போனான். அவன் சீக்கிரமே வெளியே வந்து நம்முடன் இரவு உணவிற்குச் சேர்வான். மித்ரா அவளிடம் சொன்னாள். அது சரிதான், உங்க அண்ணன் குளிக்க அதிக நேரம் செலவிட மாட்டார். நாதனும் சம்மதித்தான். சரி, நான் அவனுக்காக அம்மா அப்பாவோடு காத்திருப்பேன், லிடியா அவர்களிடம் சொன்னாள். அவள் விரைவாக அவர்களுக்கு இடையே சென்று தம்பதியரை பிரித்தாள். இதைப் பார்த்ததும் நாதனும் மித்ராவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். பின்னர் இருவரும் முகத்தில் கசப்பான புன்னகையுடன் தலையை ஆட்டினர். சிறிது நேரத்திற்குப் பிறகு மிருதன் இறுதியாக தனது பெற்றோருடன் இரவு உணவு சாப்பிட வந்தான். அன்றிரவு குடும்பத்தினர் புன்னகையாலும் பொருத்தமான மற்றும் பொருத்தமற்ற விஷயங்களைப் பற்றிய மகிழ்ச்சியான உரையாடல்களாலும் நிறைந்திருந்தனர். நிலைமை மிகவும் அமைதியாக இருந்த காலகட்டத்திற்குத்தான் திரும்பி வந்ததைப் போல மிருதன் உணர்ந்தான். அவனுடைய பெற்றோர் அவனிடத்தில் வித்தியாசமாக நடந்து கொள்ளவில்லை. அந்த நாட்களை அவன் எப்போதும் தவறவிட்டிருந்தான். அதனால் அவன் தனது திறனை விழித்தெழுப்பியபோது தனது திறனை விழித்தெழுப்பினார் என்ற உண்மையை மறைத்த போதிலும் தனது குடும்பத்தினருடன் விரைவாகப் பழக முயன்றாள். அந்த நேரத்தில் அவர்கள் தனக்காக ஏற்றுக்கொள்வார்களா என்று அவன் நினைத்தான். இறுதியாக தனது சொந்த உள்ளார்ந்த திறனை அவன் விழித்துக் கொண்டதற்காக அல்ல. அவனுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். இருப்பினும் அவன் தனது திறனை விழிப்புணர்வடையச் செய்திருந்தாலும் முன்பு இருந்ததைப் போல வேறுவிதமாக நடத்தப்படாமல் போகலாம் என்று அவன் பயந்தான். அந்த சாத்தியக்கூறு பற்றிய எண்ணம் அவனது நனவில் பெரும் சுமையை ஏற்படுத்தியது. இதனால் அவன் தனது விழிப்புணர்வின் உண்மையை மறைக்க வழிவகுத்தது. இதனால் அவனது பெற்றோருக்கு ஒரு ஆச்சரியமான வடிவத்தில் அதை வெளிப்படுத்தினான். ஆரம்பத்தில் அவன் நினைத்தது போல் விஷயங்கள் அவ்வளவு எளிமையாக இல்லாவிட்டாலும் அவனுடைய இரண்டாவது சந்தேகத்தை அவனால் இன்னும் உறுதிப்படுத்த முடிந்தது. அதாவது, அவனுடைய பெற்றோர் உண்மையில் விசித்திரமாக நடந்து கொள்கிறார்கள், உண்மையில் மோசமான பெற்றோராக இருக்கிறார்கள். அவன் குழந்தையாக இருந்தபோது அவனை அவர்கள் அப்படி நடத்தியதில்லை என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். அப்படியிருக்க தங்கள் குழந்தையை அப்படி நடத்தும் அளவுக்கு அவர்களை இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு ஆளாக்கியது எது? மிருதன் இரவு உணவு மேசைக்கு அருகில் அமர்ந்திருந்தபோது நீண்ட நேரம் தனது விஷயத்தைப் பற்றி யோசித்தான். இருப்பினும் நீண்ட ஆழ்ந்த சிந்தனைக்குப் பிறகு அவனது பெற்றோர் ஏன் அப்படி நடந்து கொண்டனர் என்பதற்கான எந்த தர்க்கரீதியான காரணத்தையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் அவன் அவர்களின் வார்த்தைகளைக் கேட்டு வலிமை பெற முடிவு செய்தான். ஏனென்றால் வலிமை பெறுவதன் மூலம் மட்டுமே அவன் உண்மையை அறிய முடியும் என்று தோன்றுகிறது. அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு மிருதன் தனது பதிவு மற்றும் பள்ளி வாழ்க்கை தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து அவனது பெற்றோர் கேட்ட சில கேள்விகளுக்கு பதிலளித்தபோது சிரித்தான். இரவு உணவிற்குப் பிறகு
மிருதன் உடனடியாக தனது அறைக்குச் சென்றான். அவனுக்கு ஏதோ வேலை இருக்கிறது என்று கூறி அங்கிருந்து சென்றான். ஆனால் உண்மையில் அப்படி எதுவும் இல்லை. இருப்பினும் மிருதன் இன்னும் அவர்களை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவன் தனது பெற்றோரின் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளைக் கேட்டபோது அவன் பலமடைய வேண்டும் என்று முயற்சிக்க விரும்பிய ஒன்று இருந்தது. மேலும் மிருதன் தனது யூகங்கள் சரியாக இருந்தால் தனது பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு முறையைக் கொண்டிருந்தான். மேலும் வீணாக்குவதற்கு நேரமில்லை. ஏனெனில் அவன் இதை எவ்வளவு சீக்கிரம் செய்கிறாரோ அவ்வளவு நல்லது. மிக விரைவில் மிருதன் தனது படுக்கையில் அமர்ந்தான். அவனது மெத்தையில் சில பிரகாசமான நீல நிற படிக போன்ற கற்கள் சிதறிக் கிடந்தன. மற்ற படிகங்களை விடத் தெளிவாகத் தெரிந்த சிறிய படிகங்களில் ஒன்றை மிருதன் விரைவாகப் பிடித்து அதை இறுக்கமாகப் பிடித்துக் கொண்டான். ஒரு கணம் கழித்து, பிறழ்ந்த மிருகத்தின் மாயாஜால மிருக மையத்தை கண்டுபிடித்தேன். உங்கள் சிறப்பு வாய்ந்த உடலமைப்பு, எண்ணற்ற சக்தியை விழுங்கும் உடலமைப்பு காரணமாக இந்த மிருக மையத்தில் உள்ள ஆற்றல் சாரத்தை நீங்கள் உறிஞ்சி அதன் மூலம் இந்த மிருக மையத்தின் தொடர்புடைய வகை ஆற்றலில் உங்கள் சாகுபடியை அதிகரிக்க முடியும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இந்த மாய மிருக மையத்தில் உள்ள மந்திர சக்தியை உறிஞ்சுவதன் மூலம் ஹோஸ்ட் தனது மாய ஆற்றல் சாகுபடியை அதிகரிக்க முடியும். இந்த மாயாஜால மிருகத்தின் மையத்தில் உள்ள ஆற்றலை உறிஞ்சுவதற்கு தொகுப்பாளர் தனது சிறப்பு உடலமைப்பை, எண்ணற்ற ஆற்றல் விழுங்கும் உடலமைப்பை செயல்படுத்த விரும்புகிறாரா? அந்த அமைப்பின் அறிவிப்பு மிருதனின் கண்களுக்கு முன்பாக திட்டமிடப்பட்ட திரையில் மின்னியது. கணினியிலிருந்து இந்த அறிவிப்பை அவன் பார்த்தது இது முதல் முறை அல்ல. உண்மையில் மிருகக்காட்டில் வேட்டையாடிய பிறழ்ந்த விலங்குகளில் ஒன்றிலிருந்து தனது முதல் மந்திர மிருக மையத்தைப் பெற்றதிலிருந்து மனிதனுக்கு இதே அறிவிப்பு வந்தது. அந்த நேரத்தில் அவனை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதனால் அவன் காட்டை விட்டு வெளியேறும்போது மந்திர மிருகத்தின் மையக் கருக்களில் சிலவற்றை தனக்கென வைத்துக் கொள்ள முடிவு செய்தான். பின்னர் மீதமுள்ளவற்றை பரதனிடம் தனக்காக விற்கக் கொடுத்தான். ஆனால் இப்போது அவன் அந்த வார்த்தைகளை அவன் பெற்றோரிடமிருந்து கேட்டதால், இந்த மிருக மையங்களை ஏற்கனவே வைத்திருந்ததால் இப்போது அவற்றை அதிகமாக பயன்படுத்த அவன் உந்தப்பட்டான். அத்தியாயம் 73 மறு உலகம். பிறழ்ந்த மிருகத்தின் மாயாஜால மிருக மையத்தை கண்டுபிடித்தேன். உங்கள் சிறப்பு வாய்ந்த உடலமைப்பு, எண்ணற்ற சக்தியை விழுங்கும் உடலமைப்பு காரணமாக இந்த மிருக மையத்தில் உள்ள ஆற்றல் சாரத்தை நீங்கள் உறிஞ்சி அதன் மூலம் இந்த மிருக மையத்தின் தொடர்புடைய வகை ஆற்றலில் உங்கள் சாகுபடியை அதிகரிக்க முடியும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இந்த மாய மிருக மையத்தில் உள்ள மந்திர சக்தியை உறிஞ்சுவதன் மூலம் ஹோஸ்ட் தனது மாய ஆற்றல் சாகுபடியை அதிகரிக்க முடியும். இந்த மாயாஜால மிருகத்தின் மையத்தில் உள்ள ஆற்றலை உறிஞ்சுவதற்கு தொகுப்பாளர் தனது சிறப்பு உடலமைப்பை, எண்ணற்ற ஆற்றல் விழுங்கும் உடலமைப்பை செயல்படுத்த விரும்புகிறாரா? இதை மீண்டும் ஒருமுறை படித்துவிட்டு மிருதன் தனது மற்ற தேர்வுகளைப் பற்றி ஆழமாக யோசித்தான். ஆரம்பத்தில் ஒருவர் தனது மந்திர சக்தி அல்லது மானாவை அதிகரிக்க பல்கலைக்கழகங்கள், இராணுவம் அல்லது தாங்களாகவே அதை பெறும்போது மட்டுமே வழங்கப்பட்ட சில மந்திர சாகுபடி முறைகள் அல்லது மந்திர சக்தி சேகரிப்பு நுட்பங்களைப் பயன்படுத்தி தியானம் செய்ய வேண்டும். மேலும் ஒருவரின் சொந்த மாயாஜால சாகுபடி நுட்பத்தைப் பெறுவதற்கான ஒரே வழி பிளவுகளுக்குள் நுழைந்து அவற்றின் பின்னால் உள்ள உலகத்திற்குள் நுழைவதே ஆகும். மேலும் இந்த தேடலை மேற்கொள்பவர்கள் அழைக்கப்பட்டனர் தேடுபவர்களே. இது வேட்டைக்காரர்களைப் போன்ற ஒரு தொழிலாக இருந்தது. ஏனெனில் அவர்கள் தங்கள் பணிகளை முடிக்க பரிமாண நுழைவாயில்களுக்குள் நுழைந்தனர். ஆனால் வாயில்களில் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நிலவரைகளுக்குள் நுழையும் வேட்டைக்காரர்களைப் போலல்லாமல் மறுபுறம் தேடுபவர்கள், அவர்கள் வந்தவுடன் கொல்லப்படுவார்களா அல்லது மறு உலகில் தங்கள் முதல் நாளில் உயிர் வாழும் அளவுக்கு அதிர்ஷ்டசாலிகளா என்பதை அறிய எந்த வழியும் இல்லாமல் பிளவுகளுக்குள் நுழைந்து அதன் பின்னால் உள்ள உலகத்திற்குள் நுழைய வேண்டியிருக்கும். இதற்குக் காரணம், மற்ற உலகங்கள் பொதுவாக வளர்ந்தவை அல்லது இன்னும் துல்லியமாக அவற்றின் வரலாறு பொதுவாக ஆழமாக வேரூன்றியவை, அதாவது அவற்றின் மக்களும் மாயாஜால மிருகங்களும் அல்லது அவற்றின் உலகில் உள்ள பிற உயிரினங்களும் அவற்றின் உலகம் பரவியிருந்த சக்தியை பயன்படுத்துவதில் மிகவும் திறமையானவை. உதாரணமாக, மிருதனின் உலகில் ஒருவர் மற்ற உலகில் உள்ள ஒரு பூர்வீக நபரைப் போலவே வலிமையிலும் இருந்தாலும், அவர்கள் பூர்வீக நபரை எதிர்த்துப் போராடும்போது, அனுபவம் அல்லது பொது அறிவு என்று வரும்போது அவர்கள் தங்களை விட பலவீனமானவர்கள் என்பதைக் காண்பார்கள். மேலும் இந்தக் காரணிகள் மறு உலகில் சுதந்திரமாகத் திரியும் அளவுக்கு வலிமையானவர்கள் என்று நினைத்து ஆணவத்துடன் செயல்படும் தேடுபவர்களின் மரணத்திற்கு வழிவகுக்கும்.
அந்த உலகத்தின் பூர்வீகவாசிகள் உங்கள் இருப்பை ஏற்றுக்கொள்ளாத விஷயமும் இருந்தது. குறிப்பாக நீங்கள் ஒரு உலகப் பயணி அல்லது அவர்களின் உலகத்தைச் சேராத ஒரு வெளிநாட்டவர் என்று ஒரு பயங்கரமான வலிமை கொண்ட ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டால், சில நேரங்களில் பிற உலகங்களின் பூர்வீகவாசிகள் தங்கள் உலகத்தையோ அல்லது கிரகத்தையோ அல்லது தங்கள் நாட்டையோ அழிக்க வந்த படையெடுப்பாளர்கள் என்று நினைத்து சிலரை வேட்டையாடினர். அந்த சந்திப்புகளில் இருந்து தப்பியவர்கள் உடனடியாக தேடுபவர்களாக இருப்பதைக் கைவிட்டு வெறும் வேட்டைக்காரர்களாகவே இருந்து கொண்டனர். எல்லாவற்றிற்கும் மேலாக வேட்டைக்காரர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள். இருப்பினும் அவர்களின் போர் வலிமையை அதிகரிக்க நுட்பங்களை வாங்குவதற்கு அவர்கள் இன்னும் அதிக அளவு பணத்தை செலவிட வேண்டியிருந்தது. இதன் காரணமாகவே பலர் மற்ற உலகங்களுக்குச் சென்று தங்கள் பயணத்தின் மூலம் அல்லது துணிச்சல் இருந்தால் அவற்றை திருடுவதன் மூலம் தங்கள் சொந்த நுட்பங்களைப் பெறக்கூடிய தேடுபவர்களாக மாற முயன்றனர். இன்னொரு உலகில் நுட்பங்களைப் பெறுவதற்கு ஒருவர் இன்னும் கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டியிருந்தாலும் நுட்பங்கள் பற்றாக்குறையாக இருப்பதால் ஒருவர் தங்கள் உலகில் செலவிட வேண்டியதை விட இது மலிவானதாக இருக்கும். எனவே அரசாங்கமும் பல்வேறு அமைப்புகளும் அவற்றை அதிக பணத்திற்கு விற்கின்றன. எப்படியிருந்தாலும் மற்ற உலகங்களில் மலிவான நுட்பங்களைப் பெற முடியும் என்றாலும் அதனால் வரும் ஆபத்துகளை ஒருவர் புறக்கணிக்க முடியாது. இந்தக் காரணத்தினால் ஒரு தேடுபவராக இருப்பது ஒரு வேட்டைக்காரராக இருப்பதை விட ஆபத்தானது. ஏனெனில் அவர் எந்த நிலவரையின் தரத்தை முன்கூட்டியே அறிந்திருப்பார் என்பது அவருக்குத் தெரியும். எனவே அந்த நிலவரைகளைக் கொண்ட வாயில்களுக்குள் நுழைவதற்கு முன்பு அவர்கள் நன்கு தயாராக இருப்பார்கள். இந்த நேரத்தில் மிருதன் விழிப்புணர்வு மையத்திற்குச் சென்றபோதே தனது அதிகாரப்பூர்வ அடையாளத்தையும் பதவியையும் பெற்றிருந்ததால் வேட்டைக்காரனாக மாறுவது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். உண்மையில் வேட்டைக்காரனாக மாறுவது என்பது பல்கலைக்கழகத்தில் நுழைந்தவுடன் மிருதன் விரைவில் அல்லது பின்னர் செய்ய வேண்டிய ஒன்று. பல்கலைக்கழகங்களில் கட்டாயப்படுத்தப்பட்ட செயல்பாடுகளில் ஒன்று ஒருவரின் வேட்டைக்காரர் உரிமத்திற்கு பதிவு செய்வதும், ஒருவரின் திறமைகளை மேம்படுத்தவும், ஒருவரின் வலிமையை அதிகரிக்கவும் நிலவரை சோதனைகளில் பங்கேற்பதும் ஆகும். இருப்பினும் ஒரு தேடுபவராக இருப்பது பொதுவாக பல்கலைக்கழகங்களில் அனுமதிக்கப்படாத ஒன்று. ஆனால் இந்த வழியைத் தேர்ந்தெடுப்பவர்கள் பல்கலைக்கழகங்களில் இல்லை என்று அர்த்தமல்ல. பல்கலைக்கழகங்கள் தங்கள் பொறுப்பற்ற செயல்களால் சிறந்த நபர்களை இழக்க விரும்பவில்லை என்பதுதான் காரணம். இருப்பினும் அந்த மாணவர் குறிப்பிடத்தக்க திறன்களைக் கொண்டவராக இல்லாவிட்டால் அந்த மாணவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கைக்கு பொறுப்பு என்றும் அவர்கள் தலையிட வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் பல்கலைக்கழகம் கூறி கண்மூடித்தனமாக இருக்கும். இதன் காரணமாக நுட்பங்களைப் பெறுவதன் மூலம் தங்கள் திறன்களை மேம்படுத்த மிகவும் ஆசைப்படுபவர்கள் மட்டுமே பிளவுகளைப் பயன்படுத்தி மற்ற உலகங்களுக்குள் செல்ல முயற்சிக்கின்றனர். மேலும் உலகின் இந்தப் பக்கத்தில் பிளவுகள் தோன்றும் தருணத்தில் அது தானாகவே இரு உலகங்களையும் இணைக்கும். மேலும் அவை முதலில் தோன்றிய ஆரம்பத்திலேயே அது அப்படித்தான் இருந்தது. பின்னர் அனைத்து வகையான உயிரினங்களும் நுழைவாயில்கள் வழியாக வந்து இந்தப் பக்கத்திற்கு வர அனுமதித்தது. இருப்பினும் காலப்போக்கில் பிளவுகள் மற்றும் வாயில்களின் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் மறுபுறம் உள்ள பிளவுகளை மூடுவதற்கு அல்லது மறைப்பதற்கு ஒரு வழியைக் கண்டுபிடித்தனர். அப்படியானால் இந்த பக்கத்தில் உள்ளவர்கள் மற்ற உலகங்களுக்குள் நுழைய முடியும். ஆனால் மற்ற உலகங்கள் பிளவுகளைப் பற்றி அறிந்திருக்காது. வலிமையான ஒருவர் பிளவின் தடயங்களைக் கண்டுபிடித்து பின்னர் இந்த பக்கத்திற்குச் செல்ல வலுக்கட்டாயமாக அதை திறக்காவிட்டால் அந்தக் காலங்களில் ஒரு நட்பு மற்றும் புத்திசாலித்தனமான வாழ்க்கை வடிவம் இருக்கும். அல்லது ஒரு முழு நகரத்தையும் தானே கவிழ்க்கும் அளவுக்கு பைத்தியக்காரத்தனமான சக்தி கொண்ட ஒரு பயங்கரமான கொடூரமான உயிரினம் இருக்கும். அது ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கை வடிவமாக இருந்தால் அவை விரோதமாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருந்தது. உதாரணமாக ஒரு காட்டேரி பிளவு உருவாக்கிய நுழைவாயிலின் வழியாக இந்த பக்கத்திற்குச் சென்றால் அது உலகின் இந்த பக்கத்திலுள்ள பலவீனமான மனிதர்களிடம் நட்பாக இருக்காது. மேலும் அவற்றை எளிதில் கொள்ளக்கூடிய உணவாக மட்டுமே பார்க்கக்கூடும். இப்படி இருக்கும்போது மனிதர்கள் பல்வேறு சக்திகளைப் பயன்படுத்தி தங்களைத் தாங்களே பலப்படுத்திக் கொள்வது எப்படி என்பதைக் கண்டுபிடித்த காலத்தில் விஷயங்கள் எவ்வளவு குழப்பமாக இருந்திருக்கும் என்பதை ஒருவர் கற்பனை செய்து பார்க்க முடியும்.